லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் என்கின்ற நிறுவனம் அறிவியலை எளிமையாக கூறும் நிகழ்ச்சி மூலமாக தெர்மாகோலை கொண்டு 75% நீர் ஆவியாதலை தடுக்க முடியும் என்று நிரூபித்துள்ளது. வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் பிளாக் ஷேட் பால் முறையை விட அதிக பலன் தரும் தெர்மாகோல் முறையை வைகை அணை போன்றவற்றில் செயல்படுத்த அரசு விரிவான செயல்முறை பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான எளிமையான செயல்முறை விளக்க வீடியோவை இப்போது பார்ப்போம். இந்த தெர்மோகால்ங்கிறது நிஜமாவே வாட்டர் எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்ணுமா? அண்ட் வெளிநாடுகளில் வாட்டர் எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பிளாக் கலர் ஷேட் பால்ஸ்ங்கிறது எஃபெக்டிவாக இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கா எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண அளவுக்கு வைகை டேம்லலாம் போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை. இருந்தாலும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாத் டப்ஸ் இருக்குது. இந்த பாத் டப்பில் ஈக்குவலாக நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இந்த தண்ணியை நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறப்போ எக்ஸாக்டாக இந்த 3 பாத் டப்லையும் 19 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. இப்போ இந்த முதல் பாத் டப்பில் தண்ணியை நம்ம ஊரில் குளங்கொட்டையெல்லாம் எப்படி மேற்பரப்பு கவர் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கோமோ அதே மாதிரி எதையும் போட்டு கவர் பண்ணாமல் ஃப்ரீயாக விட போகிறோம். ரெண்டாவது பாத்திரத்தில் உள்ள தண்ணியோட மேற்பரப்பை நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச தெர்மோகோல் ஷீட்டை போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இந்த 3வது பாத்திரத்தில் உள்ள தண்ணி மேலே லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் ஆஸ்திரேலியாவில் பண்ணுற மாதிரி ஹை டென்சிட்டி பாலிஎத்தினால் செய்யப்பட்ட பால்ஸில் கார்பன் அடிட்டிவ் பிளாக் அடித்து அது மேலே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 3 பாத்திரத்தை 2 வாரத்துக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே விட போகிறோம். இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த 2 வாரத்தில் இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி கம்ப்ளீட்டாக எவாபரேட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அண்ட் மீதி உள்ள 2 பாத்திரத்தில் உள்ள தெர்மோகோல் ஷீட் அண்ட் இந்த பிளாக் கலர் ஷேட் பால்ஸ் எந்த அளவுக்கு இந்த 2 வாரத்தில் தண்ணியோட எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டு எக்ஸாக்டா 2 வாரம் ஆகுது. இது ஒரு ரிசல்ட்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தலாம். எந்தவித கவரும் போடாத இந்த பாத்திரத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சென்னையில் அடிச்ச 2 வார வெயிலுக்கு ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆயிருச்சு. இந்த பாத்திரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்லி 5% தண்ணி மட்டும் தான் மிச்சமா இருக்கு. இப்போ இந்த பிளாக் கலர் பால்ஸ் போட்டு இந்த டப்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% தண்ணி இதுல இருக்கு. 40% மேல எவாபரேட் ஆயிருக்கு. ஐ திங்க் இந்த பிளாக் கலர் பால்ஸ்க்கு இடையில இருந்த கேப்ல சூரிய ஒளிப்பட்டு அது வழியா தண்ணி நிறைய எவாபரேட் ஆயிருக்கு. அதனால தான் 40% ஆஃப் வாட்டர் எவாபரேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட மெயின் அவுட்புட்டை பார்த்தலாம். இந்த தெர்மோகோல் ஷீட் போட்டிருந்த பாத்டப்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% வாட்டர் இதுல இருக்கு. 25% தான் எவாபரேட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிளாக் கலர் பால்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸை விட பெட்டரான அவுட்புட்ஸ் இது கொடுத்துருக்கு. இதோட மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தவித கேப்பும் இல்லாம நம்ம தெர்மோகோல் ஷீட்டை வச்சு இந்த தண்ணியோட சர்ஃபேஸை கவர் பண்ணதுனால சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால எவாபரேஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபைனல் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா தெர்மோகோல் ஷீட் தான். தெர்மோகோலை கொண்டு நீர் ஆவியாதலை தடுக்க முடியும் என்றாலும் எடுத்த உடனேயே பெரிய அளவிலான நீர்ப்பரப்பில் அரசு முயற்சித்ததுதான் தவறு என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.